ஹலோ விவர்ஸ், இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. அந்த தொடரின் முதல் போட்டியில் வென்ற இந்திய அணியை இரண்டாவது போட்டியில் தோற்கடித்த தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுத்தது. அதனால் சமநிலையில் இருக்கக்கூடிய அத்தொடரின் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலையை பெற இரு அணிகளும் தயாராகி உள்ளன. அப்போட்டி டிசம்பர் 14ஆம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. உலகிலேயே மிகவும் அழகிய மைதானங்களில் ஒன்றான தர்மசாலாவில் அப்போட்டியானது பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு துவங்குகிறது. 2003ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா 23,000 ரசிகர்கள் அமரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தில் இதுவரை நடைபெற்ற 10 சர்வதேச T20 போட்டிகளில் 3இல் விளையாடியுள்ள இந்தியா 2 வெற்றிகள் 1 பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்தித்துள்ளது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு இந்த மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா தோற்கடித்தது. அதன் பின் இப்போது அதனுடைய இவ்விரு அணிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த முறை மோத இருக்கின்றன. டிசம்பர் 14ஆம் தேதி தரம்சாலா மைதானத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்திய வானிலை மையம் தெரிவிக்கிறது. வானம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடன் காணப்படும். போட்டி நிறைவுபடக்கூடிய அந்த இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 7 to 8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவக்கூடிய அமைப்பானது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போட்டி முழுமையாக நடைபெறும் என்று நம்பலாம். தர்மசாலா மைதானத்தினுடைய பீச் பேட்டிங் ஆகிய இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருந்து வருகிறது. வேகம், பவுன்ஸ் ஆகியவை பார்த்தீங்கன்னா சீரான அளவில் இருக்கும் என்பதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்கள் குவிக்க முடியும். அதே சமயம் குளிர்ச்சியான மேகமூட்டத்துடன் கூடிய சூழ்நிலைகள் வேகபந்து வீச்சாளர்கள் பந்தை பார்த்தீங்கன்னா ஸ்விங் செய்வதற்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லலாம். எனவே வேகபந்து வீச்சாளர்கள் நல்ல ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார்கள். மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்கள் பார்த்தீங்கன்னா சவாலை கொடுக்கலாம். வரலாற்றில் இங்கு நடைபெற்ற சர்வதேச T20 போட்டிகளினுடைய அடிப்படையில் சராசரி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 152. இங்கு ஒரு முறை கூட 200 ரன்கள் அடிக்கப்பட்டதில்லை. அதேபோல் மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா 150க்கும் குறைவான ரன்கள் அடிக்கப்பட்டுள்ளன. முறை 150 to 169, 2 முறை 170 190 ரன்கள் அடிக்கப்பட்டுள்ளன. ஒரு முறை மட்டுமே 199 ரன்கள் அடிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இங்கு முடிவு கிடைத்த 8 போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 4 முறை முதலில் பேட்டிங் செய்த அணிகளும் 4 முறை சேசிங் செய்த அணிகளும் வென்றுள்ளன. எனவே டாஸ் வெல்லக்கூடிய கேப்டன் எந்த முடிவை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றிக்கு சிறப்பாக விளையாடுவது அவசியமாகிறது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.